الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد: بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமுறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக, இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக வழிகாட்டுவதை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மனிதர்கள் அனைவர்களுமே படைத்தவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவன் வழிகாட்டுவதற்காக வழங்கியிருக்கின்ற
அல் குர்ஆனுடைய மகத்துவத்தையும் அது சொல்கின்ற போதனைகளுடைய உணர்வுகளும் அதனுடைய வழிகாட்டல் மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்துவம் வாய்ந்த இந்த திருமறை குர்ஆனை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக, சமூகத்தில் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற உயரிய கொள்கை பிடிப்பை இந்த சமூகத்தில் ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு கூறப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை திறந்துவிட்டு வைத்திருக்கிறார். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஹுவல்லதீ ஹலக லக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மனிதர்களே உங்களுக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். மனிதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி சூரியனும் சந்திரனும் நீரும் கடலும் உலகினுடைய எல்லாவற்றையும் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக, மனிதன் படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, படைத்தவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, படைத்தவனுடைய கடமைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லாவற்றுக்களையும் நாம் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களை நோக்கி கூறுகிறார். அதே இறைவன் இந்த மனிதர்களை பார்த்து கூறுகிறான், உங்களை ஏன் இந்த துன்யாவிலே நான் படைத்திருக்கிறேன். சூரத்துல் ஸாரியாத் 51வது சூராவினுடைய 56வது வசனத்திலே சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புது. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறேன், ஆனால் உங்களை ஏன் நான் படைத்திருக்கிறேன் என்பதை திட்டவட்டமாக மனித சமூகத்திற்கு அறிவிப்பு செய்கிறார். உலகத்தில் காணப்படுகின்ற, அனுபவிக்கின்ற, நேசிக்கின்ற பொருளாதாரம், நேசிக்கின்ற மனைவி, நேசிக்கின்ற பிள்ளைகள், நேசிக்கின்ற சுகங்கள், உலகத்தில் காணப்படுகின்ற வியாபாரங்கள், தொழில்கள், நுட்பங்கள், கல்வியாளர்கள், இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் எல்லாம் உங்களுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அதே நேரத்தில் உங்களையே நான் இந்த துன்யாவிலே படைத்திருக்கிறேன் தெரியுமா, அதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக மனித சமூகத்தை பார்த்து அடிப்படையாக விலக்கி வைக்கின்றான் அல்லாஹ் தஆலா. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். உங்களை இந்த பூமியில் இப்படிப்பட்ட சுகங்களை கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான், என்னுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான், நான் வழங்கிய திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், பாடம் கற்க வேண்டும் என்பதற்காகத்தான், உன்னதமிக்க சமூகமாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான், நீங்கள் திருமறை குர்ஆனை படித்து உணர்ந்து வாழ்க்கையில் எவ்வாறு சஹாபா பெருமக்கள் பின்பற்றி நடந்தார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை, உன்னதமிக்க வாழ்க்கை நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறார். உனக்காக வேண்டிய உலகத்தினுடைய எல்லாவற்றையும் படைத்த இறைவன் உன்னை படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்று நம்மை உருவாக்கியவன், தாயினுடைய கருவறையை வைத்து பாதுகாத்து அவனை தாய் சுமந்து பல கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டப்பட்டு வெளியாக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உறவு முறைகள் துறைகளையும் அல்லாஹ் தஆலா நியமத்தையும் கொடுத்து மனிதனாக வெளியாக்கியதுடைய நோக்கம் என்ன? மனிதன் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கின்றான். திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களுக்கு, திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு புரிய வைப்பதற்காக படைத்தவன் செய்திருக்கிற மிகப்பெரிய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் தான் அழிவிலும் அறியாமையிலும் அடமையிலும் கடந்த சமூகத்தில் ஒரு உன்னதமிக்க சமூகமாக அல்லாஹ் உருவாக்கி காட்டிருக்கிறான். அல் குர்ஆன் தான் அவர்களை மாற்றியது என்பதை உலக வரலாறு திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இறை வேதத்தை தான் நமக்கு தந்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் அருளப்பட்டதுடைய நோக்கம் என்ன, எதற்காக கொடுக்கப்பட்டது? சூரத் இப்ராஹிம் 14வது சூராவினுடைய முதல் துவக்க வசனத்திலே சொல்கிறான், அலீஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினல் ஸுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க, இந்த இறை வசனங்கள், இறை வேதங்கள், குர்ஆன் அருளப்பட்டது நோக்கம் என்ன? லிதுக்ரிஜன் நாஸ மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். மனிதர்களை அறியாமையிலிருந்து, இருளிலிருந்து, மடமையிலிருந்து, இவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற அறியாமையிலிருந்து அவர்களை சத்தியத்தின்பால், ஒளியின்பால், தெளிவான மார்க்கத்தின்பால், அழகான ஒழுக்கத்தின்பால், நேர்மையின்பால், நீதியின்பால், அநியாயத்தை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, மானக்கேடான செயல்களை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு இப்படியான சுத்தப்படுத்துவதற்கு
சரியான மார்க்கத்தின்பால் அழைப்படுவதற்காக வேண்டித்தான் அல் குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. லிதுக்ரிஜன் நாஸ மினல் ஸுலுமாத்தி இலன் நூர் பிஇذنி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டும் அனுமதியை கொண்டும் இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய அந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இறைவேதத்தை இறக்கி வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக நமக்கு குறிப்பிடுகிறான் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அல் குர்ஆன் சொல்வதை போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன ஹாதல் குர்ஆன யக்தி இலா கௌமில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக தான் வழங்கியிருக்கிறார். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது 2வது சூராவினுடைய 185வது வசனத்தில் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த குர்ஆன் அருளப்பட்டது யாருக்கு? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. எது உண்மை, எது பொய், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவது எது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய பண்புகள் என்ன, குணங்கள் என்ன, வழிகள் என்ன, எதை செய்யணும், எதை செய்தால் நீ உயர்வாய், எதை செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்கும். உலகத்தில் கிடைக்க வேண்டியது, மறுமையில் கிடைக்க வேண்டிய பொருத்தங்களில் மிக உயர்வு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் மனிதனுடைய பொருத்தத்தை பெற்று ஒரு நிம்மதியும் அடைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு துடிக்க வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்றார் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, நேரான பாதையை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது, நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதை செய்தால் உனக்கு இழிவும் கேவலமும் துன்யாவிலே ஏற்படும், ஆகிரத்திலே நரகத்தினுடைய வேதனை கிடைக்கும் என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய இறைவேதத்தை தான் நமக்கு இறக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் பக்ராவினுடைய வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனுடைய வசனம் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் ரப்புல் ஆலமீன் புரிகின்ற வகையிலே நாம் அல்லாஹ்வின் பக்கம் நல்லவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக, உலக சமூகத்தில் காணப்படுகின்ற பகிரங்கமான மானக்கேடான தீமையான விஷயங்களிலிருந்து மனிதன் சுத்தப்படுத்தப்பட்டு அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய அந்த மகத்துவத்தை சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூராவினுடைய 21வது வசனத்திலே சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் ரஅய்து காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ் வ தில்கல் அம்சாலு நضربها للناس لعلهم يتفكرون. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால், குர்ஆன் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய இந்த விஷயத்தை ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் அது கூட அல்லாஹ்வுடைய பயத்தினால், அச்சத்தினால், நடுக்கத்தினால் பயந்து பிளந்து தூள் தூளாகிவிடும் என்பதை நீ பார்த்திருப்பீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வதில்கல் அம்சால், இந்த உதாரணத்தை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? லஅல்லம் யதஃபக்கர், நீங்கள் சிந்திப்பதற்காக, படிப்பினை பெறுவதற்காக. இந்த குர்ஆன் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் கூட அந்த குர்ஆனை விளங்கி புரிந்து அது பயத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நடுங்கி தூள் தூளாயிருக்குமே, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு மதனின் அந்த குர்ஆனை பற்றி படிக்காமல், ஓதாமல், அதை பின்பற்றாமல், உலக வாழ்க்கையில் இதுதான் சரியானது, தெளிவானது, இதன் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட குர்ஆனுடைய விளக்கத்திற்கு பிறகும் கூட நம்முடைய வாழ்வியை நாம் பின்பற்றவில்லை என்றால் எவ்வளவு பெரிய கைசேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை உணர்த்துகின்ற வகையில் தான் திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். அவ்வளவு உயர்மிக்க குர்ஆன் நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடியது, நம்முடைய ஒழுக்கத்திற்கு சரியான பாதையை வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற உயர்விய கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். படைத்தவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும், படைப்பினங்களை வணங்கிவிடக்கூடாது. அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் சுவர்க்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவ்வளவு தெளிவாக இந்த திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் ஐயாமில் ஜாஹிலியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் அருளப்படும் பொழுது எவ்வளவு பெரிய அறியாமையிலே இருந்தார்கள், எவ்வளவு பெரிய இணை வைப்பிலே கடந்தார்கள், எவ்வளவு பெரிய பாவமான காரியத்தில் மூழ்கி கிடந்தார்கள். அவர்களை உன்னதமிக்க சமூகமாக மாற்றியது அல் குர்ஆன். குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களை மாற்றியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் அவருடைய வாழ்வில் உயர்வை ஏற்படுத்தியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக அவர்கள் எவ்வளவு பெரிய அறியாமையிலே இருந்தார்கள் என்பதை சூரத்தில் யாசீனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 36வது சூராவினுடைய 6வது வசனத்திலே துந்திர கௌமும் மா உந்திர ஆபாஹும் ஹும் ஃபீ காஃபிலூன். இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டு நபியே அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். மா உந்திர ஆபாஹும் கபில் மாவும் ஆபாஹும், இதற்கு முன்னால் உள்ள அவர்கள் பெற்றோர்கள் மூதாதையர்களுக்கு நபிமார்கள் வரல, அறிவிப்பு படையில, அவர்களுக்கு தீன் கிடைக்கல. அப்படிப்பட்ட சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் உண்மை நாம் அனுப்பியிருக்கிறோம். முஹும் காஃபிலூன், அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, மறுமையை பற்றி எந்த விதமான ஞானமும்
உம்மை நான் சீர்திருத்துவதற்காக அனுப்பியிருக்கிறோம், அதற்காகத்தான் திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அறியாமையை, மக்கள் அன்றைக்கு இருந்த அறியாமையை, அவர்கள் தீனுடைய இல்மு இல்லாததை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து அவர்களை உணர்த்தி காட்டினார். எவ்வளவு பெரிய அறியாமையில் இருந்தார்கள். இன்னும் அந்த மக்கள் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய மார்க்க அறிவும் ஞானமும் கிடைக்காமல் எவ்வளவு மடமையில் இருந்தார்கள் என்பதை சூரத்துல் ஜாசியாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா ஹிய இல்லா ஹயாத்துனத் துன்யா வமா ஹிய இல்லா ஹயாத்துனத் துன்யா நமூது வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர் வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர். அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது மரணிப்பது இந்த உலக வாழ்க்கை தான், வெறும் வாழ்வதும் மரணிப்பதும் தான் உலக வாழ்க்கை. வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், காலம் தவிர எங்களுக்கு வேறு ஒன்றையும் அழிவு ஏற்படுத்தவில்லை. வமா ஹும் பிதாலிக மின் இல்மி, அவர்கள் அதை பற்றியான எந்த விதமான ஞானம், எந்த அளவுக்கு அந்த மக்கள் விளங்கி வைத்திருந்தார்களா, இந்த உலகத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் மரணிக்கிறோம், இதெல்லாம் உலகம் காலம் செய்கிற போக்கு என்று அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு சரியான இல்மு இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட தருவாயில் தான் அல்லாஹ் தஆலா தீன இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த அல் குர்ஆனை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தான் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரத் ஜாசியாவில் என்று சொன்னால். அப்படியான அறியாமை கால மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலம் தான் எங்களை படைக்கிறது, காலம் தான் எங்களை உருவாக்கி இருக்கிறது, ஒரு காலத்தில் வாழுகிறோம் மரணித்து விடுகிறோம், காலம் தான் எங்களை அழித்து விடுகிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அது மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவு பெரிய அறியாமை மடமையில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் செய்த தீய பழக்க வழக்கங்களை முதற்கொண்டு சொல்லி காட்டுகிறார். சூரத்துன் நஹல் 16வது சூராவினுடைய 58வது வசனத்தில், வ இதா புஷ்ஷிர அஹதும் பில் உன்ஸா ظل وجهه مسودا وهو كظيم يتوارى من القوم من سوء ما بشر به أيمسكه على هون أم يمسه في التراب على ساء ما يحكمون. அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிற செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடும். எவ்வளவு அறியாமல் இருந்திருக்காங்க பாருங்க. அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஒருவருக்கு என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கருத்து, அவர்கள் கோபம் அடைந்து விடுவார்கள். இந்த சுப செய்தியை கேட்ட பிறகு இந்த சமுதாயத்திற்கு முன்னால் நான் வருவதா, அல்லது இந்த கேவலத்தோடு மறைந்து நிற்பதா, அல்லது இந்த குழந்தையை உயிரோடு மண்ணோடு போட்டு புதைத்து விடுவதா என்ற நிலையினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த மக்கள். இவ்வளவு பெரிய அறியாமல் ஜாஹிலியாவில் இந்த மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் தான் அல் குர்ஆன் அவர் இறக்கி அவர்களுக்கு சத்தியத்தை புரிய வைத்தது. பெண் இனத்தினுடைய உயர்வு என்ன, பெண்களுக்குரிய உரிமைகள் என்ன, அவர்கள் பாதுகாப்புகள் என்ன என்பதை இஸ்லாம் அழகாக திருமறை குர்ஆனின் மூலமாக எடுத்து வைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அழைப்பு பணி செய்யும் பொழுது எவ்வளவு நெருக்கடிக்குள்ளானார்கள். ஈமான் கொண்டவர்களுக்கு கஷ்டப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள். ஈமானோடு வாழ முடியாத ஒரு நிலை, இபாதத் செய்ய முடியாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் தான் ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹிஜ்ரத்தாக அபிசீனியா ஹபஷா என்ற நகரத்திற்கு அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இருந்த நஜ்ஜாஷி மன்னர் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவராக இருந்தார். அவர் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வார், நேர்மையை புரிந்து கொள்வார், நாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கை கோட்பாடுகளை அவர் விளங்கிக் கொள்வார். அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு மன்னராக இருந்தாலும் இந்த உண்மை தத்துவத்தை ஞான ரூபத்தை அவர்கள் புரிந்து கொள்வார், அடைக்கலம் கொடுப்பார் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டமாக நபி தோழர்களை குறுகிய தோழர்களோடு அங்கே முதல் தரமாக அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையில் அங்கே அவர்களுக்கு அமைதி கிடைத்தது. சிறிது காலம் இருந்தார்கள். இதை கண்ணுற்ற குஃபார் குறைஷிகள் அங்கேயும் படையெடுத்து அங்கே அபிசீனியாவில் வாழ்ந்த அந்த நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே தவறான செய்திகளை சொல்லி அவர்களை அங்கிருந்து திரும்ப அனுப்பும்படி வலியுறுத்தினார்கள். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அபூ ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் குறைஞ்ச கூட்டங்கள் அங்கே சென்ற பொழுது அவர்களை உட்கார வைத்து கேட்டார் இந்த நஜ்ஜாஷி மன்னர் அந்த மக்களிடத்திலே அவரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களை விரட்டுவதற்கு காரணம் என்ன, எதற்காக இப்படி உங்களை விரட்டடிக்கிறார் என்று அவங்க கேட்கின்ற போது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அங்கே அவர்களுக்கு இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய நாங்கள் எவ்வளவு பெரிய அறியாமைகள் இருந்தோம் என்பதை சொல்கின்ற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மன்னிடத்தில் சொன்னார்கள், யா மலிக் இன்னா குன்னா கௌமன் ஜாஹிலியா நஅபுது அலா ஷிர்க் ونعبد على الشرك ونعبد الأصنام والأحجار والأصنام أو الأوثان. நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்து கொண்டோம். அந்த மன்னருக்கு முன்னால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா எடுத்து சொல்றாங்க, நாங்கள் அறியாமையிலே இருந்தோம், இணை வைப்பிலே இருந்தோம், பார்ப்பது எல்லாம் இறைவன் என்று சொல்லி அவைகளை வணங்கி கொண்டிருந்தோம், அவைகளுடைய அதோடு இருந்து கொண்டிருந்தோம் மட்டுமல்ல, நாங்கள் மானக்கேட
மானக்கேடான காரியங்களை பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தோம். உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம். உறவுகளை வெட்டி ரத்த வந்த உறவுகளை நாம் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அநியாயமாக பிறரை கொல்லக்கூடியவர்களாக, ரத்தம் ஓட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். பிறர் மீது அவதூறுகளை பேசக்கூடியவர்களாக இருந்தோம். பெண் சமூகத்தை இழிவாக நினைத்தோம். குடி போதனையிலே நாங்கள் கிடந்தோம். இப்படி அடுக்கடுக்காக நாங்கள் செய்து கொண்டிருந்த எவ்வளவு பெரிய இழிவான பாதையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் என்று அந்த மன்னருக்கு முன்னால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்து சொல்லிவிடுச்சுன்னா, இந்த நிலையில் தான் ஃபபஅஸல்லாஹு நபியினா மின் அன்ஃபுஸினா மின் கௌமினா வ நஅரிஃபு சிதகஹு வ அமானதஹு வ வஃபாஅஹு சொன்னார்கள். நாங்கள் இந்த நிலைமையில் தான் எங்களிலிருந்து, எங்கள் சமுதாயத்திலிருந்து, எங்கள் கூட்டத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு நபியை எங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய அமானிதத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர்களுடைய உண்மை பிரச்சாரத்தை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் வாக்களித்தால் நிறைவேற்றுவதில் உரிமையானவர் என்று நாங்களுக்கு தெரியும். எனவே அவர் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிப்பு வந்ததை தான் அன் தஅபுதல்லாஹ் வஅபுதல்லாஹ் துஷ்ரிக் பி ஷையா, படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான் வணங்க வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள். படைப்பினங்களை வணங்கிவிடக் கூடாது. அது எவ்வளவு பெரிய படைப்பினங்களாக இருக்கட்டும். ஒமின் ஆயாத்தில் லைல் ஒன் நஹார் வஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும் இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ்வுடைய படைப்பு எவ்வளவு பெரிய படைப்பாக இருந்தாலும் லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்து விடார்கள். வஸ்ஜுது வஅபுது வஅபுது, நீங்கள் அவைகளை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற உயரிய கொள்கை தான் எங்களுக்கு பிடித்திருந்தது. அதை நாங்கள் பின்பற்றுகிறோம். படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குகின்றோம். நாங்கள் செய்து வந்த மானக்கேடான காரியத்தை விட்டு ஒதுங்கிவிட்டோம். அதை நாங்கள் செய்வதில்லை. அடுத்தவர்களுடைய பொருளிலே நாங்கள் ஆசைப்படுவது கிடையாது. யாருடைய ரத்தத்தையும் நாங்கள் ஓட்டியது கிடையாது. எங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்ந்த நாங்கள் எங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தோம், அன்போடு வாழ்ந்தோம். எங்களுடைய அண்டை அவிட்டார்களோடு அன்போடு நடந்து கொண்டோம். அவருடைய உரிமைகளை கொடுத்தோம். எங்களிடத்தில் அதிகாரம் வகுத்தவர்கள் பலகீனமானவர்களை கேவலப்படுத்தவில்லை. அவர்களுக்குரிய உரிமையை நாங்கள் கொடுத்தோம். இதெல்லாம் முஹம்மது நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னதின் காரணமாக, அவர்கள் வழிகாட்டல் சரியாக இருந்ததின் காரணமாக நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்து சொன்ன உடனேயே அன்று அந்த நஜ்ஜாஷி சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இறைவசனத்தை கேட்கின்ற பொழுது சூரத்துல் மரியமை ஓதி காட்டினார்கள். அந்த சூரிய மதியத்தை கேட்ட உடனே ஃபபக்கத், அவர்கள் அழுதார்கள். அவர்கள் கண்கள் கலங்கியது. தாடிகள் நடைகின்ற அளவிற்கு அவர்கள் கண்களில் தண்ணீர் கொட்டியது. அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். ஃபலா அருத்துஹும், அவர்களை ஒரு காலம் மக்காவிற்கு நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். அவர்கள் சரியான பாதையை நோக்கி செல்கிறார்கள். அவர்களை சரியான நெறியை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் சரியான நல்ல விஷயங்களை பின்பற்றுகிறார்கள். எனவே அவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன் என்று பகிரங்கமாக சொல்லி அவர்கள் தன்னுடைய உள்ளத்தால் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு ஈமான் கொண்டதின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது காயிப் ஜனாஸா அவர்களுக்காக வைத்தார்கள் என்பதைகளை நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். என்று சொன்னால் எப்படி அறியாமல் கிடந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அல் குர்ஆனின் மூலமாக, திருமறை குர்ஆனின் மூலமாக உன்னத சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கினான். அதைதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மா, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், மனிதர்களுக்காக வேண்டி தெளிவாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஏனென்றால் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா அந்த சிறந்தவர்களாக மாறியதின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை நோக்கி குன்தும் கைர உம்மா, நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே வாழுகிறீர்கள், இந்த உயர்வு வாழ்க்கை தான் உங்களை உயர்த்தியிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் வசனத்தின் மூலமாக அங்கே சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், கைருன் நாசி, மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால் ஓ கர்ணி, என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், என்னுடைய காலத்தை சார்ந்தவர் அந்த சஹாபா பெருமக்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தசுக்கு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை, சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள். லவ் அன்ஃபக அஹதும் லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதி ذهبا, உஹது மலை அளவிற்கு தங்கத்தை நீங்கள் செலவு செய்தாலும்
அவர்களுடைய கையளவு நீங்கள் தர்மம் செய்தால் கூட, நீங்கள் உஹது மலை அளவிற்கான தங்கத்தை செலவு செய்தாலும் அவர்கள் கையளவு செய்த தர்மத்தையோ அல்லது அதனுடைய பாதியை கூட உங்களால் அடைந்து கொள்ள முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உன்னத சமூகத்தை சிறப்புப்படுத்தி சொன்னார்கள். அப்படி உன்னதமிக்கதாக மாற்றியது அல் குர்ஆன். குர்ஆன் சொல்வதை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போதனையை கட்டுப்பட்டு நடந்ததனுடைய உயர்வு இவ்வளவு பெரிய மகத்துவத்திலே கொண்டு வந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல் குர்ஆனை அடைந்திருக்கிற நாம், பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலே நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும், கடமையை நோக்கி பயணிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமையை விட்டு நாம் விடுபட வேண்டும். நாம் ஒரு தவறை செய்கின்ற பொழுது அந்த தவறு என்று அறிந்துவிட்டால் உடனடியாக அந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் அல் குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் ஹலக்து, நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். மா ஷஅனுக, உன்னை அழித்தது. அந்த தோழர்கள் வந்து சொல்லும் பொழுது தான் செய்த தவறை எப்படி சொல்றாங்கன்னா, அழித்து போயிட்டேன், ஒரு தவறை செஞ்சிட்டாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரத்தில் பரிகாரம் தேடிக்கொள்வதற்காக, அந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன், மா ஷஅனுக, உன்னை அழித்தது என்ன அப்படி தவறு செய்தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த தோழர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் இன்னி வகஅது அலா இம்ரஅத்தி ஃபீ ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நான் மனைவியோடு சேர்ந்து விட்டேன். நோன்பு வச்சிருக்கும் போது மனைவியோடு சேரக்கூடாது. ஆனால் அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தன் மனைவியோடு இணைந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், இதற்கான பரிகாரம் என்ன? ஏன் அவர்களை மாற்றியது? இந்த தவறை செய்துவிட்டால் இதற்கான தண்டனை நாம் இங்கேயே பெற்றுக்கொள்ள வேண்டும், நம் நிலை மாற்றப்பட வேண்டும். நாளை மறுமை சன்னிதானத்தில் நின்று நாம் அல்லாஹ்விடத்தில் தண்டனையை பெற்றுக்கொள்ளக் கூடாது. அவர்களுடைய உள்ளங்களை இப்படி புரிய வைத்தது, விளங்க வைத்தது, அல்லாஹ் தான் செய்த தவறை விட்டு விலகி நன்மையின் பாலா அந்த பரிகாரத்தை சொல்ல வைத்தது எது என்றால் அவளுடைய இடத்துல அந்த ஈமான் தான். வந்து கேட்கிறாங்க, சபையில வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான பரிகாரத்தை சொல்லும்போது கேட்டார்கள், அல் தஸ்ததிஉ ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், உன்னால் அந்த மனிதனை ஒரு அடிமை விடுதலை செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். நபி தோழர்கள் அன்றைய காலங்களில் ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் ரொம்ப பொருளாதார ரீதியாக பலகீனமானவராக இருந்தாலும் ஈமானிய வலு இருந்தது, இறை நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உறுதி இருந்தது, நபியுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வுபூர்வமான விஷயங்கள் அவர் உள்ளத்தில் பதிந்திருந்ததின் காரணமாக சொன்னார், யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி இல்லை யா ரசூலல்லாஹ். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஹல் தஸ்ததிஉ அன் தஸூம ஷஹரைனி முத்ததாபிஐனி, தொடர்ந்து 2 மாதங்கள் 60 நாள் நோன்பு நோக்க முடியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப அந்த தோழர் சொல்ற, யா ரசூலல்லாஹ், ஒரு நோன்பிற்கு இந்த நிலையாகிவிட்டது, 60 நாள் என்னால் நோன்பு வைக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஹல் தஸ்ததிஉ அன் துத்இமுல் மிஸ்கீன் 60 மிஸ்கீனா, 60 ஏழைக்கு உணவளிக்க வேண்டுமே, அது உன்னால் முடியுமா என்று கேட்கிறார்கள். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயங்களையும் கேட்கிறார்கள். தான் செய்த ஒரு தவறுக்காக பரிகாரத்திற்கு அவர்கள் விட்டு இருக்கலாம், கண்டு கொள்ளாமல் போயிருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்தை ஏன் மாற்றியது? இறைவனுக்கு முன்னால் நிற்கப்படுமே மறுமையுடைய நம்பிக்கை அவர்கள் உணர்த்தியது. தான் செய்த தவறை மறைப்பதற்கு 1000 காரணங்களை சமூகத்தில் சொல்லிக்கொண்டு அலையலாம், ஆனால் படைத்தவனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு தோலுரித்து காட்டப்படும் என்ற உணர்வு அவருடைய உள்ளத்தில் பதிந்ததினுடைய விளைவுதான் சபைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இதற்கான பரிகாரம் என்ன என்று தேடி அதற்கான தண்டனையை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை கேட்கும்போது சொன்னார்கள், இதுதான் பரிகாரம் என்று கேட்கும் பொழுது அமைதியாக இதற்கும் சக்தி இல்லை. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சபையில தமர் ஒரு பாத்திரத்தில் பேரித்தம்பழம் கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை அழைத்து ஃபஸத்தகஹா, இதை கொண்டு போய் தர்மம் செய்துவிடு என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தோழர் சொன்னார், அலா அஃகர் மின்னா மினல் மதீனா, இந்த மதீனா மாநகரத்தில் என்னை விட ஒரு வறுமை கொட்டி இருக்கக்கூடியவர் யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ், யாரிடத்தில் நான் கொண்டு போய் சேர்ப்பது என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஃபதஹிக நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா நவாஜிதஹா, தன்னுடைய கடவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் புன்முறுவல் பூர்த்தவிட்டு சொன்னார்கள், ஃபஸத்திகியா ஃபி ஐயாலக, உன்னுடைய குடும்பத்திற்கு இதை நீ தர்மம் செய்துவிடு, உன்னுடைய குடும்பத்திற்கு பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனுடைய உள்ளங்களில் எப்படி ஆழமாக பதிந்தது. ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் அதற்கான பரிகாரத்தை துன்யாவிலே நாம் செய்துவிட வேண்டும், மறுமையினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதன்
என்று உணர்வு ஏற்பட்டது. அதே போன்றுதான் ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. காமுதியா வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ் ஃபதஹ்ஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். சபைக்கு ஓடோடி வர்றாங்க. அறியாமையினால் தெரியாதன் காரணமாக இன்னி ஸனைது, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். உலகத்தின் மனிதன் மானக்கேடான காரியத்தை பகிரங்கமாக செய்கிறான், மறைத்து செய்கிறான், யாருக்கும் தெரிந்து செய்ததை மறைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அந்த பெண்மணி தான் செய்த தவறை உணர்ந்து இதற்கான தண்டனை என்ன என்று நன்றாக தெரியும். இந்த காரியம் செய்துவிட்டால் நம்மை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள், நம் உயிர் போய்விடும் என்று நன்றாக தெரிந்துதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடோடி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி அனுப்பிட்டாங்க, போயிட்டு வாமான்னு. பிறகு அந்த பெண்மணி மறுநாள் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கற்பமாக இருக்கிறேன், எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீ சென்று அந்த குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு வா என்று அனுப்பி வைக்கிறார்கள். எத்தனை மாதங்கள் கடந்திருக்கும். அத்தனை மாதங்கள் கடந்த பிறகு தன் குழந்தையை பால் ஊட்டுகின்ற வகையில் கொண்டு வருகிறார். திரும்ப வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த குழந்தை தானாக ஒரு பொருளை எடுத்து சாப்பிடுகிற வயது வரை அடையட்டும், கொண்டு செல் என்று அனுப்பி விடுகிறார்கள். அந்த குழந்தையை அழைத்து சென்று விடுகிறார்கள். இப்படியாக சென்ற பிறகு மீண்டும் அந்த குழந்தை ஒரு குபுசினுடைய துண்டை தன் கையில் எடுத்து உண்ணக்கூடிய பக்குவத்தை அடைந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த பெண்மணி அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? தான் அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தான் செய்த தவறை பகிரங்கமாக தவறு செய்துவிட்டு இந்த குற்றத்திற்கான பரிகாரம் என்னை கொல்வதுதான் என்று தெரிந்ததும் கூட சபைக்கு முன்னால் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கதறுகிறார்கள். ஏன்? மறுமையினுடைய தண்டனை கேவலம், அசிங்கம், மிக மோசமானது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. நான் செய்த பாவத்திற்கு தண்டனை இங்கே கிடைக்க வேண்டும் என்று கேட்டு பின்தொடர்ந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை ஒரு முஸ்லிம் சமூகத்திலே ஒப்படைத்து விட்டு பள்ளம் நோண்டப்பட்டு அந்த பெண்ணை நிற்க வைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள், கல்லால் அடித்தவர்களை கொல்லுங்கள் என்று. கல்லால் அடிக்கப்பட்டு அங்கே கொல்லப்படுகிறார்கள். அந்த இரத்தம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா முகத்தில் படுகிறது. அந்த பெண்ணை ஏசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், யாரை ஏசுகிறீர்? லக்கது தாபத் தௌபத்தன் ஃபலவ் குஸ்ஸிமத் மின் 70 மினல் மதீனா. அவர் யார்? இப்படிப்பட்ட ஒரு பெண் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அந்த தௌபாவை மதீனாவில் வாழுகின்ற 70 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அது போதுமாகாது. அவ்வளவு விசாலமிக்க ஒரு மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், குர்ஆன் எப்படி ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும், தான் செய்த தவறு, இறைவன் தடுக்கப்பட்ட ஒரு பாவத்தை செய்துவிட்டேனே என்ற உணர்வுபூர்வமான விஷயங்களை புரிந்து சபைக்கு வந்து அந்த தண்டனை பெற்றுக் கொள்வதற்கான உயர்வோடு நின்று அவருடைய உள்ளத்தை மாற்றியது என்று சொன்னால், அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை அடைந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்திலும் இறையச்சத்தையும் பயத்தையும் ஏற்பட வேண்டும். இஸ்லாம் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி நிற்க வேண்டும். இஸ்லாம் கூறுகின்ற கடமைகளையும் கட்டளைகளையும் செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக தீமையான காரியங்களை விட்டு நம்மை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு விலகி வேண்டும். தாவம் என்று தெரிந்த பிறகும் அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது. அதை விட்டு விலகி வருவதுதான் உயர்வும் மன்னிப்பையும் இறைவனத்தில் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக எப்படி ஒரு உன்னத சமுதாயத்தை உருவாக்கி காட்டினானோ அதுபோன்று நம்முடைய வாழ்விலும் அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நசீபை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நீதிக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இறை நம்பிக்கையாளர் உயர்வதற்கு, நாளை மண்மையில் சுருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கான என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அத்துணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மீது கருணை செய்தவனாக வழிகாட்டி கொடுத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனின் மூலமாக நம்மை இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக வாரத்தில் ஒரு நாளுடைய அழைப்பு தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. ஜும்மா தினத்தில் அழைக்கப்பட்டு விட்டால் அதற்குரிய நேரத்தில் நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு இந்த குர்ஆன் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை உள்ளங்களை மாற்றி இருக்கிறது. எத்தனை உள்ளங்கள் இதை கண்டுகொள்ளாமல் பரிகாரம் இதனை கண்டுகொள்ளாமல் பொழுதுபோக்காக இந்த இறை வசனங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிங்கள். அல்லாஹ் தஆலா அதனால் தான் சொல்கிறார், ஜும்மா தினத்தில் அழைக்கப்பட்டு விட்டால் விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. இதுதான் உங்களுக்கு
பாங்கு சொல்லப்பட்டுவிட்டால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் மஸ்ஜித் என்று நம்மளை படைத்தவன், நம்மை உருவாக்கியவன், நமக்காக வேண்டிய உலகத்தை படைத்து என்று வாக்களித்து சொல்லிக் கொடுக்கிறானே அந்த இறைவனுடைய எச்சரிக்கை. ஜும்மா அழைக்கப்பட்டு விட்டால் ஒரு முஃமின், ஒரு ஈமானியன் இருக்க வேண்டிய இடம் மஸ்ஜித் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதுதான் சிறந்தது. இந்த சிறந்ததை விட்டுவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்து விடுவீர்கள், நரகத்தை அடைந்து விடுவீர்கள் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் விடுகிறார். எனவே அல் குர்ஆன் சொல்கின்ற ஒவ்வொரு உபதேசமும் நம்மை சொர்க்கத்தின்பால் அழைக்கக்கூடியதாகவும் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அவளில் கவனம் செலுத்தி அந்த திருமறை குர்ஆன் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தில் பதிந்து மனமாற்றங்கள் ஏற்படுத்தி உயர்வு அந்தஸ்தை ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்கின்ற உயரிய பட்டத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்களோ அன்பார்ந்தவர்களே, நமக்கு குர்ஆன் சொல்கின்ற அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் அடிபணிந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.